தந்தை மகன் தூயாவின் பேராலே. எங்களை எல்லாம் நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட சுவாமி, இதோ உமது வார்த்தைகளை பிரயோகப்படுத்த எங்களுக்கு நீர் பாக்கியம் தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளானது கேட்கும் மக்களுக்கு, பார்க்கும் மக்களுக்கு சென்றடைய அவர்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பீர் என்ற மிகுந்த விசுவாசத்துடன் எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு சுவாமி நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சென்ற வாரம் நாம் இயேசுதான் வழி, இயேசுவே வழி என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இயேசு வழி என்பதற்காக கொலோசியருக்கு எழுதிய திருமுக ஆசிரியர் 1ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனம் முதல் 20 வசனம் வரை என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கேட்போம். அவர் கற்பலனாகாத கடவுளது சாயல், படைப்பனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணில் உள்ளவை, மண்ணில் உள்ளவை, கற்பலனாகுபவை, கற்பலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றன. திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் பெறுமாறு இறந்து உயிர் தெழுவோரில் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிக்கொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார். அந்த கடைசி வரிகள்ல நம்ம படிச்சோம் என்றால், அதுல இயேசுவின் வழியாக கடவுளின் திருவுளம் நிறைவேறிற்று என்றதை படிப்போம். அதுபோல யோவான் நற்செய்தியாளர் 14வது அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல விஷயத்தை நாம் பார்ப்போம். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. கடவுளிடம் வருவதற்கான வழி இயேசு என்பதை அவர் தம் திருவாயினாலே அவர் மொழிந்திருக்கிறார். இயேசுதான் வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழியும் வாழ்வும் உண்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வழிதான் இயேசு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நம் சிந்தனைக்கு இயேசு என்ற பெயர், இயேசு என்ற நாமம் அவருக்கு எப்படி வந்தது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்ற எபிரேய மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது என்றால், யெகோவா, அப்படி என்றால் இறைவன் என் மீட்பர் என்று அர்த்தம். இங்கிலீஷில் அவருக்கு ஜீசஸ் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். கிரேக்கத்தில் அவருக்கு இசியோஸ் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். கிறிஸ்து என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று பொருள். கிறிஸ்தோஸ் என்றது எபிரேய மொழியிலே மெசியாக் என்று கூறுவார்கள். தமிழிலே மேசியா என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், திருநிலைப்படுத்தப்பட்டவர், ஆவிக்குரிய விஷயங்கள் அனைத்தும் அவர் மீது இருப்பதாக அந்த மேசியா என்ற அர்த்தத்திற்கு உண்டு. அதற்கு உண்மை என்ற ஒரு பொருளும் உண்டு. ஆகவே இயேசு இறைவனுடைய மீட்பின் உண்மையான வழி என்பது இது அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்றால் இறைவனின் உண்மையான வழி. எதற்கு? மீட்புக்காக. அதற்காக இயேசு மண்ணிலே உதித்து சிலுவையில் மாண்டு மீண்டும் உயிர்த்தெழுந்து நமக்கு இறைவனிடம் செல்ல வழியாக அவர் இருக்கவும் போகிறார். நாம் அந்த வழியை செம்மையாக நாம் பயன்படுத்தி அவரிடம் சேர நம் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். அன்பின் தேவனே, இந்த வாசகங்களும் வசனங்களும் கேட்கும் செவியுடர்களுடைய செவிகளில் சென்று அவர்களுக்கு நன்மை பயக்க வேண்டுமாய் இறைவன் தாமே நீர் சித்தம் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தாயும் தகப்பனுமான இறைவா, இந்த வாரம் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்து வழிநடத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற இந்த வாரம் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்து ரட்சிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் மறைத்து வைத்து செய்த பாவங்களுக்காகவும் பிழைகளுக்காகவும் எங்களை மன்னியும். நீர் எங்களை மன்னித்து உமது திருமகனின் இயேசுவின் வழியாக எங்களை உம்மிடம் அழைத்து செல்ல எங்களுக்கு சித்தம் தாரும். இந்த ஜெபத்தை நீர் கேட்பீர் என்ற மிகுந்த விசுவாசத்துடன் எல்லா துதிகான மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நன்றி, வணக்கம்.